கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் அதில் ஆட் பண்ணி கருப்பட்டி போட்டு ஒரு டீ மாதிரி குடிக்கலாம். அடுத்த 2வது டீ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் நெரிஞ்சில் சேர்ந்த டீ. நெரிஞ்சில் முள் பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை ஒரு 50 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. அது கூட நெல்லிக்காய் பொடி ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல நெரிஞ்சில் முள்ளும் நெல்லிக்காய் பொடியும் சேர்ந்த கலவை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு கருப்பட்டி போட்டு காலையில் வெறும் வயிற்றுல டெய்லி ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. இதை நீங்கள் டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வரலாம். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துளசியோடைய டீ. நார்மலாக துளசியோட 2 கைப்பிடி அளவு போட்டு 2 சிட்டிகை சுக்கு பொடி போட்டு 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு கூட கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு எடுத்துட்டு வரலாம். ஸோ சினைப்பை நீர்க்கட்டி இருக்கு அப்படிங்கிறவங்க ஹார்மோன் மாத்திரைகளை நாடி போறதை காட்டிலும் இப்போ நான் சொன்ன இந்த 3 டீ, ஒன்று கருஞ்சீரகம் மஞ்சள் சேர்ந்த டீ, நெல்லிக்காய் நெரிஞ்சில் முள் சேர்ந்த டீ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா துளசி மிளகு சுக்கு பொடி சேர்த்து ஒரு டீ. இது 3ல் எந்த டீ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களோட பிரச்சனைக்கு எது ஒத்து போகுதோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிசிஓடி பிசிஓஎஸ் சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையிலேருந்து ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் விடுபட முடியும்.